தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமா? இதோ உங்களுக்காக ஒரு சிறப்பு நற்செய்தி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அறுவடை மிகுதியாயிருப்பதினால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவ சித்தம் செய்யவும் இந்த ஜெப முகாமில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து
மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. பலத்தாலினை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே, பலத்தாலினை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார். கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து வல்லமையாலே கிருபையாலே நிரப்பி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசித்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், விழுகிறவன் எழுந்திருக்கிறதில்லையா, வழிதப்பி போனவன் வீடு வந்து சேர்வதில்லையா என்று கேட்கிறார். ஒரு அருமையான வார்த்தை. விழுந்தவன் எழுந்திருக்கணுமா? என்கிட்ட வழிக்கு விழுந்தீங்களோ, தடுமாறி விழுந்தீங்களோ, நான் அப்படி தான் கிடக்க முடியாது. அடுத்து எழுந்திருக்கணும். வழி தப்பினவன், நான் என் ரூட்டை விட்டுட்டேன், கொள்கையை விட்டுட்டேன், தேவ சித்தத்தை விட்டுட்டேன், எனக்குன்னு தேவனுக்கு பிடித்தாத காரியத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல. அந்த வழி தப்பினவன் மறுபடி வந்து சேரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் இல்லை? நம்ம மேலே கரிசனை உள்ளவர், அன்புள்ளவர். அதனால தானே அவர் சொல்கிறாரு, வழி தப்பினவன் ஊர் வந்து சேருவதில்லையா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்கள், வேதத்தில் அநேகர் வழி தப்புனாங்க. யோசேப்பு பாருங்கள், சகோதரர்களை தேடி உணவு கொண்டு போனால் வழி தப்பிட்டான். அதனால் அவன் பல விளைவுகளை, நாடு கடத்தப்பட்டு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் 30வது வசனத்தில், எருசலேமில் இருந்த சமாதானத்தின் இடத்தில் இருந்த அவன் ஆசைப்பட்டு எம்மாவசுக்கு போவோம், இந்த பணத்தை அங்கே கொடுத்தா இவ்வளோ வட்டி வரும், இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனால் இன்னும் 2 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு போய் கள்வர்களில் அகப்பட்டுட்டானான். அவனை அடித்து குற்றூராக்கி வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. தேவனுடைய வழியை புறக்கணிச்சிட்டு நம்மளா ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ணியில் ஆபத்தில் மாட்டிடுவீங்க. சாத்தானுடைய வேலையே என்ன? நம்மளை வழி விலக பண்ணுறது. ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 12 பார்க்குறோம், தேசித்தன ஆவி வழி விலக பண்ணுமா, குருட்டாட்டத்தில் நடத்திடுமா, தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானவன் அதில் விழுந்துடுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. வழி விலக பண்ணுகிற மனிதர்களும் ஆவிகளும் இன்றைக்கு இந்த உலகத்தில் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்க. அப்படிப்பட்ட உலகத்தில்
நம்ம வழி விலகாமல் தேவனுடைய வழியில் நடக்கவும் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்கவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து முதலாவது அவர் சொன்னார். ஏசாயா 53:6 வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது, என்ன, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், அவனவன் சொந்த வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தினார். நம்ம வழியில் போய் தாறுமாறாகி தோல்வி அடைந்து அடிமேல் அடி வாங்கி அப்படி இருந்த நமக்கு ஒரு வழிகாட்டத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். என்னாலே அன்றி யாரும் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியாதனர். இன்னைக்கு அந்த வழியை கண்டுபிடிங்களே, ஊர் வந்து சேருங்களே, கிருபையை வந்து பெற்றுக்கொள்ளுங்களே, எழுந்திருக்கலாம். இந்த வழியை கண்டுபிடிக்கன்னா உங்களால் எழுந்து விட முடியாது, யாரும் தூக்கி நிறுத்தவும் முடியாது. வேதத்தை வாசித்து பார்த்தா பழைய ஏற்பாட்டில் யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தான். ரொம்ப நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 17:6 வாசித்து பார்த்தால் அவன் இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டதான். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை? அவனுடைய இருதயம் கர்த்தருடைய பாதையில் வழியில் நடக்கணும்னா அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரா? இன்னைக்கு இந்த காலையில் நம்மளை கர்த்தருடைய வழியில் நடக்க நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்போ ஆண்டவனுடைய வழியில் இடராமல் எழுந்திருப்போம், திரும்ப அவருடைய சமூகத்தில் நிலைநாட்டப்படுவோம். லூக்கா 1:79 பாருங்க, அவருடைய வழியில் நடந்தால் சமாதானத்தின் வழியா. அங்கே குடும்ப சண்டை இல்லை, வேலையில் பிரச்சனை இல்லை, வாக்குவாதம் கிடையாது. ஒரு சமாதானத்தின் வழியில் கர்த்தர் உங்களை நடத்துவாரா? இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடக்கவும், நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் அடைவதால் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு விழுந்திருக்கிறவன் எழுந்திருக்கிறது இல்லையா, வழி தப்பினவன் திரும்ப வீட்டுக்கு வந்து சேருவதில்லை என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை நிறுத்தி இந்த நாளில் அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரம் கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நாளில் தேவர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நன்மை செய்து இந்த நாளிலும் ஒரு பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.